Question. அருணாச்சலம், நாகாலாந்து மற்றும் மணிப்பூரில் பாரத்நெட் விரிவாக்கத்திற்காக ஐடிஐக்கு 1901 கோடி ரூபாய் ஒப்பந்தத்தை வழங்கிய அமைப்பு எது? Option A. BSNL, Option B. MTNL, Option C. TRAI, Option D. DOT. The correct answer is BSNL. Question. சீனாவுடன் நெருக்கமான கூட்டாண்மைக்கு சமீபத்தில் உறுதியளித்த நாடு எது? Option A. ரஷ்யா, Option B. ஈரான், Option C. ஆர்மீனியா, Option D. பாகிஸ்தான். The correct answer is ஆர்மீனியா. Question. எந்த அரசாங்கத் திட்டத்தின் கீழ் பெண்கள் இப்போது டிரோன்கள் மற்றும் சூரிய தொழில்நுட்பத்தை கற்க முடியும்? Option A. பேட்டி பச்சாவோ, பேட்டி படாவோ. Option B. நவ்யா யோஜனா, Option C. ஸ்கில் இந்தியா மிஷன், Option D. ஸ்டார்ட் அப் இந்தியா. The correct answer is நவ்யா யோஜனா. Question. சேதமடைந்த F-35B போர் விமானத்தை பழுதுபார்ப்பதற்காக கேரளாவில் உள்ளூர் விமான நிலைய வசதிக்கு மாற்ற எந்த நாடு சமீபத்தில் ஒப்புக்கொண்டது? Option A. அமெரிக்கா, Option B. பிரான்ஸ், Option C. யுனைடெட் கிங்டம், Option D. ரஷ்யா. The correct answer is யுனைடெட் கிங்டம். Question. எந்த மாநிலம் நுண்ணுயிர் எதிர்ப்பு அம்ராக்கு எதிரான தனது முதல் செயல் திட்டத்தை வெளியிட்டது? Option A. தமிழ்நாடு, Option B. கர்நாடகா, Option C. கேரளா, Option D. ஆந்திர பிரதேசம். The correct answer is கர்நாடகா. Question. மாஸ் பிரிவைச் சேர்ந்த எந்த நிறுவனம் லிண்டாவ் நோபல் பரிசு வென்றோர் சந்திப்புகளுடன் கூட்டாண்மை வைத்துள்ளது? Option A. ஸ்பேஸ் எக்ஸ், Option B. இஸ்ரோ, Option C. நாசா. Option D. மேலே உள்ள எதுவும் இல்லை. The correct answer is மேலே உள்ள எதுவும் இல்லை. Question. எந்த மாநில அரசு சமீபத்தில் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டது? Option A. பஞ்சாப், Option B. ஹரியானா, Option C. குஜராத், Option D. மகாராஷ்டிரா. The correct answer is ஹரியானா. Question. இந்தியாவின் ஸ்டார்ட் அப் சுற்றுச்சூழல் அமைப்பை மேம்படுத்த மெத்த எந்த அமைப்புடன் கூட்டு சேர்ந்துள்ளது? Option A. நிதி ஆயோக், Option B. தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை DPIIT, Option C. ஸ்டார்ட் அப் இந்தியா, Option D. இன்வெஸ்ட் இந்தியா. The correct answer is தொழில் மற்றும் உள்நாட்டு வர்த்தக மேம்பாட்டுத்துறை DPIIT. Question. கேலோ இந்தியா பல்கலைக்கழக விளையாட்டு 2025 ஐ எந்த நகரம் நடத்தவுள்ளது? Option A. ஜெய்ப்பூர், Option B. உதய்பூர், Option C. ஜோத்பூர், Option D. கோட்டா. The correct answer is ஜெய்ப்பூர். Question. பின்லாந்து எந்த நாட்டிலிருந்து தனது முதல் பாதுகாப்பு செயற்கைக்கோள்களை வாங்குகிறது? Option A. அமெரிக்கா, Option B. இஸ்ரேல், Option C. ஐசாய், Option D. பிரான்ஸ். The correct answer is ஐசாய். Question. விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச பணமில்லா சிகிச்சை அளிப்பதில் எந்த மாநிலம் நாட்டிலேயே முதலிடம் வகிக்கிறது? Option A. பஞ்சாப், Option B. ஹரியானா, Option C. குஜராத், Option D. மகாராஷ்டிரா. The correct answer is ஹரியானா. Question. எந்த நிறுவனம் ரிசர்வ் வங்கியின் அங்கீகாரத்தை பெற்றுள்ளது? Option A. கூகிள் பே, Option B. பேடிஎம், Option C. பாரத் பே. Option D. மேலே உள்ள எதுவும் இல்லை. The correct answer is மேலே உள்ள எதுவும் இல்லை. Question. தேசிய ஆர்வமுள்ள மாவட்டங்களின் தரவரிசையில் எந்த மாவட்டம் முதலிடம் பிடித்தது? Option A. மேவாட், Option B. தகோத், Option C. சத்ரா, Option D. கந்தமால். The correct answer is சத்ரா. Question. அண்ணா பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் எந்த மாநிலம் ட்ரோன் கண்டுபிடிப்பு மையத்தை நிறுவும்? Option A. அருணாச்சல பிரதேசம், Option B. லடாக், Option C. சிக்கிம், Option D. மணிப்பூர். The correct answer is லடாக். Question.
எந்த நடவடிக்கையின் கீழ் ஈரான் மற்றும் இஸ்ரேலிலிருந்து 4415 இந்திய குடிமக்கள் தாயகம் திரும்பினர். Option A. ஆபரேஷன் கங்கா, Option B. ஆபரேஷன் அஜய், Option C. ஆபரேஷன் தேவி சக்தி, Option D. ஆபரேஷன் சிந்து. The correct answer is ஆபரேஷன் சிந்து. question. 85 பெரிய பாலங்களை தணிக்கை செய்ய பீகார் அரசால் ஐஐடி டெல்லி மற்றும் ஐஐடி பாட்னா எந்த நிறுவனத்தில் இணைக்கப்பட்டுள்ளது? Option A. இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். Option B. பீகார் மாநில பாலம் கட்டுமானக் கழகம் லிமிடெட். Option C. மத்திய பொதுப்பணித்துறை. Option D. சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகம். The correct answer is பீகார் மாநில பாலம் கட்டுமானக் கழகம் லிமிடெட். question. தவாங்கில் முதல் ஸ்டே கேபிள் பாலம் எந்த மாநிலத்தில் கட்டப்படும்? Option A. சிக்கிம், Option B. அருணாச்சல பிரதேசம், Option C. மணிப்பூர், Option D. மிசோரம். The correct answer is அருணாச்சல பிரதேசம். question. உச்ச நீதிமன்றத்தின் சமீபத்திய தீர்ப்பு எதனுடன் தொடர்புடையது? Option A. தடை உத்தரவுகள் மீது நீதிபதிகளின் அதிகார வரம்புகள். Option B. கல்வி உரிமை, Option C. பேச்சு மற்றும் கருத்து சுதந்திரம், Option D. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. The correct answer is தடை உத்தரவுகள் மீது நீதிபதிகளின் அதிகார வரம்புகள். question. எந்த இந்திய கடற்படை நடவடிக்கையில் மோதலின் போது இலக்கு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? Option A. ஆபரேஷன் ட்ரைடன்ட், Option B. ஆபரேஷன் கார்டஸ், Option C. ஆபரேஷன் விஜய், Option D. ஆபரேஷன் சிந்தூர். The correct answer is ஆபரேஷன் சிந்தூர். question. தொழில்முனைவு மற்றும் வேலைவாய்ப்பை அதிகரிக்க யூபி அரசு தொடங்கிய செயலியின் பெயர் என்ன? Option A. யூபி ரோஸ்கர், Option B. சிஎம் யுவா ஆப், Option C. யுவா சக்தி, Option D. ஸ்கில் யூபி. The correct answer is சிஎம் யுவா ஆப்.